மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி என்ன செய்யவர்களே 1-10 4ஆம் இடத்திற்கு வந்தார். இந்த 1-10 யாருன்னா தொழில்காரகன் மற்றும் லக்னாதிபதி ராசியாதிபதி. இவர் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவை உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கேந்திர பலம் என்பது ஒரு பலம். இந்த பலத்தை நீங்கள் அடையும் பொழுது என்ன ஆகும்? 1-10 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய மேன்மை. 4ஆம் இடம் என்பது என்ன? கேந்திர பலம். கேந்திர பலத்தை குரு பகவான் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் ஆவீங்க. 10 குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய ஆயுள் பாவம். இந்த ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது வெறும் ஆயுள் பாவம்னு சொல்லக்கூடாது. இந்த 8ஆம் இடம் என்பது என்ன சொல்லணும்? நம்மளுடைய அசட்ஸ்னு சொல்லணும். உங்களுடைய அசட்ஸ், நீங்கள் எதையெல்லாம் சொத்துக்களாக வைத்திருக்கிறீர்களோ அதுதான் அந்த 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அசட்ஸை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஸ்ரீமடம் உலகின் ஒரே விஸ்வரூப விஷ்ணு மாயா சாத்தன் மடம் ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி சுவாமிகள் அழைக்கிறார். ஸ்ரீமடம் வாங்க, சந்தோஷமா போங்க. உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த குரு வக்கர நிவர்த்தி என்ன செய்ய போகிறது? நண்பர்களே, 1-10 4ஆம் இடத்திற்கு வந்தார். இந்த 1-10 யாருன்னா தொழில்காரகன் மற்றும் லக்னாதிபதி ராசியாதிபதி. இவர் 4ஆம் இடத்திற்கு வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவை உங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். கேந்திர பலம் என்பது ஒரு பலம். இந்த பலத்தை நீங்கள் அடையும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தொழிலில் நான் தான்டா இனிமேல் நின்னா தர்பாரு, அந்த மாதிரி நான் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குவார். மார்க்கெட்டில் புஷ்பாவில் சொல்லுவாங்கள்ல, நான் சின்னுண்ணா உன்னுடைய இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன்னு தெரியும். ஓ, அந்த சுட்ட சவுண்டு கேட்சா அது மார்க்கெட்டில் எல்லாருக்கும் கேட்கணும்ல, அதான் சத்தமாக சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆகுது, சத்தமாக சுட போகிறீங்க. அதான் நடக்க போகுது. அப்போது புஷ்பா படத்தில் வர மாதிரி தான். நீங்கள் புஷ்பான்னா ஃப்ளவர் இல்லை ஃபயரு அப்படிங்கிறத காட்டுவீங்க. உங்களுக்கு 1-10 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய மேன்மை. 4ஆம் இடம் என்பது என்ன? கேந்திர பலம். கேந்திர பலத்தை குரு பகவான் பெறும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் தான் நம்பர் 1ன்னு ஆவீங்க. ஏன்னா தொழில்காரகன். நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்யுங்க. நீங்கள் ரிக்ஷா ஓட்டுங்க, நீங்கள் என்ன தொழில் வேணால் செய்யுங்க, ஒரு பஜ்ஜி கடை போட்டு வைங்க, பாத்திர கடை போட்டு வைங்க, என்ன வேணால் பண்ணுங்கள். நண்பர்களே, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த குரு பகவான் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுவார். இந்த 3 மாதம் கழிச்சும் உங்களுக்கு 5ஆம் இடத்துல உச்சம் பெற போகிறார். இதை விட அதிகமான பலன்களை தரப்போகிறார். எது எப்படியோ இந்த குரு வக்கர நிவர்த்தி உங்களுக்கு பொன்னான பலன்களை தரப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன? இந்த 10 குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தவர் 5ஆம் பார்வையாக உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது என்ன? உங்களுடைய ஆயுள் பாவம். இந்த ஆயுள் பாவத்தை குரு பகவான் பார்க்கிறார். இது வெறும் ஆயுள் பாவம்னு சொல்லக்கூடாது. இந்த 8ஆம் இடம் என்பது என்ன சொல்லணும்? நம்மளுடைய அசட்ஸ்னு சொல்லணும். உங்களுடைய அசட்ஸ், நீங்கள் எதையெல்லாம் சொத்துக்களாக வைத்திருக்கிறீர்களோ அதுதான் அந்த 8ஆம் இடம். 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது அசட்ஸை பார்க்கிறார். அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா தொழில், சொத்து போன்றவை ஏற்படுகிறது. அடுத்ததாக குரு பகவான் உங்களுடைய 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சொந்த வீட்டையே பார்க்குறார். 10ஆம் இடத்தை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா தொழில் டெவலப் ஆகுது. புதிய புதிய பணிகள் எல்லாம் கிடைக்கிறது. நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதுக்கு வேறு தொழில், புதிய இதை முடிச்சுட்டு இன்னொரு தொழில், அதை முடிச்சுட்டு இன்னொரு தொழில், பார்ட் டைம் ஜாப், ஃபுல் டைம் ஜாப் போன்ற பிரிவுகள் எல்லாம் உங்களுக்கு தருகிறது. குரு பகவானுடைய பொன்னான அருளாலே இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது கர்மஸ்தானம் என்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய பழைய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகிறது. 10ஆம் இடம் என்பது என்ன அப்படின்னா உங்களுடைய புதிய பிஸ்னஸ் மோட்டிவ். நீங்கள் மீனராசிக்காரர்கள் புதிய பிஸ்னஸ்க்கு போகிறீங்க. நான் இந்த பிஸ்னஸ் ஜோன்லேருந்து, கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து அந்த ஜோனுக்கு போகிறேன், இந்த ஜோன் இதை விட சூப்பரான ஜோன், வேகமாக முன்னுக்கு வர போகிறேன், அங்கே போய் நான் லட்சமாக சேர்த்து போகிறேன் போன்ற விஷயங்களுக்கு நீங்கள் போகிறீங்க. இந்த குரு பகவான் அடுத்து 12ஐ பார்க்கிறார். 12ஆம் இடம் என்பது விரயஸ்தானம். 12ஆம் இடம் என்பது உங்களுடைய
என்ன சொல்றது, 12ஆம் இடம் என்பது உங்களுடைய மகிழ்ச்சி, இன்பம் அவற்றை குரு பகவான் பார்க்கிறார். இன்பத்தையும் மகிழ்ச்சியும் குரு பகவான் பார்க்கும் பொழுது சுற்றுலா போகிறீங்க, டூர் போகிறீங்க, ஃபன் பண்ணுறீங்க, ஜாலியாக இருக்கீங்க போன்ற எண்ணங்கள்லாம் ஏற்படுகிறது. வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைகள் நீங்கள் போவதற்கான வழிகள் எல்லாம் இந்த குரு பகவான் தருகிறார். 4ஆம் இடம் என்பது உயர்கல்வி, உயர் பதவி, மரியாதை. 4ஆம் இடம் என்பது உங்களுடைய சுகஸ்தானம். அப்போ என்ன, தொழிலில் ஒரு சுகமாக ஓடி ஓடி சம்பாதிச்சுட்டு இருந்தேன் சார், வெறும் ஓட்டமும் நடையும் தான் வாழ்க்கை, மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் வேலை போன்ற விஷயங்கள் எல்லாம் இங்கேருந்து அங்கே போயிட்டு வரணும் சார், சும்மா கிடையாது. சில பேர் அரக்கோணத்துலேருந்து இங்கே வந்து சென்னைக்கு வந்து வேலை பார்க்குறாங்க, திருத்தணிலேருந்து வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களாம் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். காலையில் ட்ரெயினில் வந்து எவ்வளோ மெனக்கெட்டு வராங்க அவர்கள். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்கத்துலேயே உங்கள் வேலை பார்க்குற கம்பெனி பக்கத்துலேயே வேலை கிடச்சி, ஸ்குவாட்ரஸ் கிடச்சி, இதெல்லாம் தான் கம்ஃபர்ட் ஜோன். வேலை பார்க்குறதுக்கு முதல்ல தேவை என்னென்னா கம்ஃபர்ட் ஜோன் தேவை. வேலை இடத்துலையும் கம்ஃபர்ட் ஜோன் தேவை, வேலை பார்க்குற ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிலையும் கம்ஃபர்ட் ஜோன், எல்லாத்துலேயும் கம்ஃபர்ட் இருந்தால் தான் உங்களுடைய அவுட்புட் என்பது வரும். உங்களுடைய எலான் மஸ்க் அவர்களிடம் கேட்கிறார்கள், நண்பர்களே, என் மனதை மிகவும் பாதித்த பதிவு, மீனராசிக்காரர்களுக்காக சொல்கிறேன். எலான் மஸ்க் அவர்களிடம் சமீபத்தில் கேட்டிருக்காங்க, என்ன கேள்வி, நீங்கள் உலகின் மிக உயர்ந்த விஷயத்தெல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்க, இவ்வளோ பெரிய 86 லட்சம் கோடியை நீங்கள் வச்சுருக்கீங்க, இவ்வளோ பெரிய பணக்காரர் நீங்கள், இப்படிப்பட்ட பணக்காரராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை நீங்கள் மோட்டிவேட் பண்ணிக்க என்ன பண்ணுவீங்க என்று கேட்குறாங்க. நீங்கள் ஒரு இலக்கு வச்சுட்டீங்க, இத்தனை லட்சம் கோடியை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு இலக்கம் வச்சுட்டீங்க, அப்படி இருக்க நீங்கள் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்க என்ன பண்ணணும்னு கேட்குறாங்களாம். எலான் மஸ்க் சொன்னாராம், உங்கள் கேள்வி எனக்கு புரியலன்னு சொல்லிட்டாராம். அவங்க கூட இருந்தவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சான். உடனே கூப்பிட்டு கேட்குறாராம், என் கேள்வி உங்களுக்கு புரியலன்னு நீங்கள் சொல்கிறத எப்படி ஏற்றுக்க முடியும்? நீங்கள் ஒரு இலக்கு வைக்கிறீங்க, திரும்பவும் அந்த பொண்ணு அந்த கேள்வி ரிப்பீட் பண்ணுது, ஒரு இலக்கு வைக்கிறீங்க, அந்த இலக்கை அடையிறதுக்கு உங்களை நீங்கள் என்ன மோட்டிவேட் பண்ணிப்பீங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஆளுங்களாம் என்ன பண்ணுவோம், இப்போ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுவோம், மோட்டிவேட் ஆகணும்னா 2 சாங் கேட்போம், 2 விஷயம் நல்லது கேட்போம், முல்லா கதைகள், பீர்பா கதைகள் பிடிப்போம், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவோம்ல. அந்த மாதிரி கேட்டதுக்கு எலான் மஸ்க் சொன்னாராம், அதனால தான் உலகின் மிகப்பெரிய பணக்காரராக இருக்காரு. அவர் என்ன தெரியுமா சொன்னார், நீங்கள் ஒரு கோல் வச்சிங்களே அதே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தானே, அந்த கோல் வச்சதுக்கப்புறம் இன்னொரு மோட்டிவேஷன் எதுக்கு? இந்த கோல் யார் வச்சது? உங்களுக்கு நீங்கள் வச்சுக்கிட்ட கோல், அதுவே உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் தான். நான் உங்களுக்கு ஒரு கோல் வச்சா நான் உங்களை மோட்டிவேட் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். உங்களுக்கு நீங்களே தான் கோல் வச்சுக்கிறீங்களே, அப்போ ஆல்ரெடி ஒரு மோட்டிவேட்டட், அப்புறம் எதுக்கு சார் எனக்கு மோட்டிவேஷன் கேட்டாராம். எவ்வளோ பெரிய அழகான வார்த்தை பாருங்கள், ஆழ்ந்து யோசிச்சு பாருங்கள். எனக்கு நான் ஒரு கோல் வச்சுக்கிட்டேன், ஆல்ரெடி நான் மோட்டிவேட்டடாக இருக்கிறதுனால தான் அந்த கோலே வச்சுருக்கேன். புரியுதா? அப்போ மீனராசிக்காரர்களுக்கு 10 கோடி 4ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு நீங்களே ஒரு கோல் வச்சுப்பீங்க, அந்த கோலை உடச்சி போட்டு புது கோல் வைப்பீங்க, இப்படியே போயிட்டே இருப்பீங்க. ஸோ அப்போது மீனராசிக்காரர்கள் சூப்பர். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.